40 ஆண்டுகள் முடிவில் தினசரி பெய்த மண்ணா நின்று விட்டது. வார இறுதியில் 2 மடங்கு போய் அதுவும் நின்று விட்டது. ஆனால் மறைவான மண்ணா அது நித்தியமானது. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். ஆகவே ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற காரியங்கள் அது நம்முடைய இருதயமாகிய அந்த பொற்பாத்திரத்திலே அது நீடித்த நாட்களாக நித்தியமாக வைக்கப்படுவதற்கு அந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது நித்தியமாக வைக்கப்படும் மண்ணா. நித்தியத்தில் போயும் நாம் அந்த வைக்கப்பட்ட அந்த மண்ணாவை குறித்து நாம் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு முன்பாக நாம் காணப்படலாம். தேவன் ஒரு பந்தய பொருளை தேவன் நம் முன் வைத்திருக்கிறார். பரிசு பொருளை, ஒரு இலக்கை, ஆனந்த பாக்கியமான ஒரு பரலோகத்தை முன்வைத்து தேவன் நம்மை ஒரு யுத்தத்திற்கு, ஒரு பரீட்சைக்கு, ஒரு ஆவிக்குரிய போராட்டத்திற்கு அழைக்கிறார். இப்போ கூட எந்திரிச்சு நின்னாங்க சகோதர சகோதரிகள் +2 பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது அந்த பாஸ் பண்ணுவதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட பிரயாசம், முயற்சி எவ்வளோ என்பது அவங்களுக்கு தெரியும். ஆகவே தேவன் நமக்கு முன் ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். கானானை, அதாவது பாலுந்தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான கானானை தேவன் முன்வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நாளிலே அழைத்தார். ஆனால் அவர்களோ தங்களுக்கு முன் வைக்கப்பட்ட கானானை தங்கள் சிந்தையிலே கொள்ளாமல் தங்களுக்கு முன் இருந்த அநேக அவர்களுக்கு அனுகூலமற்ற காரியங்களையே பார்த்து பார்த்து முறுமுறுத்து கலகம் பண்ணினார்கள். தங்கள் முன் வைக்கப்பட்ட கானானை பாராது, தங்களை அழைத்த தேவனையும் பாராது, பிரச்சனைகளையும் குறைவுகளையும் பார்த்து பின்னர் திரும்பி எகிப்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் விட்டு வந்த எகிப்து இப்பொழுது சொர்க்க பூமியாக அவர்களுக்கு தெரிந்தது. எகிப்தை வாஞ்சித்து உள்ளத்திலே எகிப்திற்கு நேராக திரும்பி தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி வனாந்தரத்திலே அழைக்கப்பட்டு போறார்கள். அது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து உங்களோடு ஒரு ஆண்டவருடைய செய்தியை நான் கொண்டு வருகிறேன். மிகவும் கவனமாக நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். 27 வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 11:24-27. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கண்களை முடிஞ்சு சேனைகளின் கர்த்தாவே, இஸ்ரவேலின் பரிசுத்தரை தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய சிந்தையையும் என்னுடைய வாயையும் உடைய பலிபீடத்திலே வைக்கிறேன் கர்த்தாவே. நீர் அதை பரிசுத்தப்படுத்தி தாரும். வார்த்தைகளை தாங்க அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆசீர்வதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறடிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மோசேயின் பாடம். ஆவியானவர் மோசேயை இன்ட்ரோடியூஸ் பண்ண விதமே ரொம்ப அழகாக இருக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த மோசேயை இன்ட்ரோடியூஸ் பண்ணுற விஷயம். யாத்திராகமம் 3:1 மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அடேங்கப்பா, 40 வருஷமா மாமா ஆட்டை மேய்ச்சிருக்கான். 40 வருஷமா மேய்ச்ச ஆள் ஒரே ஆள் இந்த உலகத்துல ஒருத்தன் தான். நான் மதுரையில் ஒரு 38 வருஷத்துக்கு 78 கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் கம்பெனியில் 78ன்னா பாருங்க, 32 வருஷம் முன்னாடி ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையில் அப்படிலாம் எப்படின்னா ஒரு டீ 25 பைசா தான். இன்னைக்கு 5 ரூபா ஆக்கிட்டான். அது குடித்தாலும் வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. அப்போ
அப்போ 25 பைசா. ஆனால் நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ மதுரையில் மில்க் சப்ளை நல்லா இருக்கும். 25 பைசா தான். அது ஒரு கடையில் ஏன்னா நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அது பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும், டீ குடிப்பேன், நல்லா போட்டு கொடுப்பேன். அது அந்த ஆள் நமக்கு நல்லா பழகிட்டார். அந்த டீ போடுற ஆள் நல்லா பழகிட்டோம்னா நமக்கு ஸ்பெஷலாக போடுவார். அப்போது அவர் ஒரு கிழிஞ்ச பனியனையும் ஒரு கையிலையும் கட்டி டீ போடுவார். என்னை பார்த்தோன்னே விஷ் பண்ணுவார், சந்தோஷமாக பேசுவார், நல்லா போட்டு தருவார். கொஞ்ச நாளாக ஒரு 6 மாதம் குடித்தேன். அப்புறம் எனக்கு ஷிஃப்ட் மாறும்போது நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் போக முடியல. அப்போ நான் திரும்ப அந்த ரூட்டில் வரும்போது பார்த்தா அவரை காணும். அப்புறம் நான் அப்படி விட்டுட்டு வரும்போது அது கொஞ்சம் தள்ளி ஒரு புது டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையை பார்த்தேன். இல்லை புதுசாக அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க 2-3 நாளைக்கு முன்னாடி. அந்த கல்லாவில் இருந்த ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவரை பார்த்தவொடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் இவர் பார்த்த மாதிரி இருக்கார். அவர் என்னை பார்த்தவொடனே ஒரே சிரிப்பு, ரொம்ப வரவேற்பு. அப்புறம் தான் தெரியுது இந்த டீ ஆற்றிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு அவர் ஜம்முன்னு கல்லாவில் உட்காந்துருக்கார். என்னை பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு. சொன்னார், அதாவது சார் இந்த கடனை உடனே வாங்கி பொண்டாட்டி நகை நட்டை அடவை வச்சு துணிஞ்சு ஒரு கடையாக போட்டேன் சார். எத்தனை நாள் தான் இந்த டீ ஆற்றிக்கிட்டு இருக்கிறது? எத்தனை நாளுங்க நீங்கள் ஆற்றுனீங்கன்னு கேட்டேன். 2 வருஷம் ஆற்றிடுது சார். இல்லையப்பா, 2 வருஷத்துக்கு மேலே இதெல்லாம் செய்ய முடியாது. சொந்தமாக ஒரு கடை போட்டு. அதே மாதிரி மதுரையில் நான் பார்த்துருக்கேன். நான் மதுரையில் ஒரு 12 வருஷம் இருந்தேன். அப்போது இந்த பலசர கடையில் இருக்கிற இந்த சிப்பந்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பலசர கடை போட்டு உட்காந்துரும். என்னப்பா நீ அந்த கடையில் இருந்திய? ஆமாம், 2-3 வருஷம் இருந்துட்டேன்ல, போதும். அதே மாதிரி இந்த மெக்கானிக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூட்டர் வச்சுருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மட்டக்கடையில் அன்னை ஸ்கூட்டர்ஸ்னு ஜேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லாம் அந்த மட்டக்கடையில் இருக்க ஆட்களுக்கெல்லாம் தெரியும். அவர் எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். நான் முன்ன ஸ்கூட்டர் வச்சுருக்கோம், அவர்கிட்ட தான் கொடுப்பேன். அவர் சொல்லுவார், சார் எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பையனை வச்சுருந்தேன். அவர் 2 வருஷம் என்கிட்ட இருந்து நல்லா வேலையை கற்றுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி எனக்கு முன்னாடியே ஒரு கடையை போட்டு எனக்கு வர்ற கஸ்டமர் பூரா மடக்கிட்டான். இப்போ நமக்கு கஸ்டமர்கள்லாம் நின்று போச்சு, ரொம்ப வருத்தம் அவருக்கு. சரி பொழைச்சிட்டு போன்னு விட்டார். அப்புறம் இன்னொரு பையனை சேர்த்தாரு, அவனும் 2 வருஷம் தான். அவன் அங்கிட்டு நல்லா வேலையை கற்றுக்கிட்டு அங்கிட்டு போய் ஒரு கடையை போட்டு இவருக்கு வர்ற கஸ்டமர் பூரா மடக்கிட்டான். இவர் பார்த்தாரு, இது சரிப்பட்டு வர்றாரு, ஆளே வேண்டாம் பண்ணார், நம்ம தனியாகவே செய்வோம், இது எதுக்கு போட்டி? அவர் என்கிட்ட மனம் விட்டு சொன்னார். இப்போ அவர் தனியாக தான், இப்போவுமே அப்படி தான் தனியாக தான் இருக்கார். ஆளே அசிஸ்டண்ட்டே கிடையாது. என்ன கஷ்டம்னாலும் நம்மளே பார்த்துக்கிடுவோம். அதே மாதிரி எனக்கு ஒரு பிளம்பர் ஒரு 12 வருஷமாக தெரியும். எங்கள் வீட்டுக்கு அவர் தான் செய்கிறார். அவர் சொல்லுவார், சார் இந்த அசிஸ்டண்ட்டாக ஒரு பையனை போட்டிருந்தேன் சார், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தான். அவன் என்கிட்ட வேலையை கற்றுக்கிட்டு எனக்கே போட்டியாக நிற்கிறான். அப்புறம் இன்னொரு பையனை சேர்த்தா அதே கதை தான். இப்போ அவரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இப்போ அசிஸ்டண்ட்டே வேண்டாம், நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சொந்தமாகவே செஞ்சுட்டு போயிடும். அது டீ கடையாகட்டும், பலசர கடை சிப்பந்தி ஆகட்டும், ஒரு மெக்கானிக் அசிஸ்டண்ட் ஆகட்டும், இல்லாட்டா ஒரு பிளம்பருடைய அசிஸ்டண்ட் ஆகட்டும், 2 வருஷம் 3 வருஷம் தான். ஆனால் இந்த உலகத்திலே 40 வருஷம் மாமா ஆட்டை மேய்ச்ச ஒரே ஆள் மோசேது. 40 வருஷம் மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். 40 வருஷம். ஏன் அப்படி? இவங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் 14 வருஷம் மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க தாத்தா தெரியுமா உங்களுக்கு? மோசே தாத்தா யாக்கோபு. அவராவது ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு அது இது கிடையாது. மோசைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை இல்லை. ஒரு மனுஷனுக்கு 3 ஆசைகள் இருக்கிறது: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3ஐயுமே மோசே தரையில் போட்டு மிதிச்சுட்டு தான் வனாந்தரத்தில் 40 வருஷம் ஆட மேய்ச்சிருக்கு. 3 ஆசையும் மிதிச்சுட்டு வந்துட்டார். அவருக்கு மண்ணாசை கிடையாது. எகிப்தினுடைய இளவரசர், முழு எகிப்தும் அவருக்கு தான் சொந்தம். எகிப்தின் இளவரசர் அதே சீன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டார். அதே சீன்னு சொல்லிட்டு வந்துட்டார். மண்ணாசை கிடையாது, பெண்ணாசையும் கிடையாது. எகிப்தின் கலாச்சாரம் விபச்சாரம், வேசித்தனம். அவர் நினைச்சா எத்தனை பெண்களையும் அனுபவிச்சிருக்கலாம். அதையே சீன்னு சொல்லிட்டு குப்பன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அனித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம், குப்பன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அடுத்து பொன்னாசை. எகிப்தின் கஜானாவை திறந்தேன்னா கிலோ கணக்கு கிடையாது, டன் கணக்கில் இருக்கும். டன் கணக்கில் டன்னா தங்கம். இதுவும் கூட அவர் மோசையுடைய தாத்தா தான் சேர்த்திருக்கார். மோசையுடைய தாத்தா தெரியுமா? மோசே தாத்தா தெரியுமா? யாருங்க? யாரு? யோசேப்பு.
7 வருஷம் பஞ்சத்தில் மோசே 7 வருஷம் பஞ்சத்தில் யோசேப்பு என்ன பண்ணார்னா உலக ரட்சகனாக இருந்து உலகத்துக்கே படியளந்தார். உலக நாடுகளுக்கு அவர் தானியத்தை விற்கும்போது தங்கத்தை வாங்கி டன் கணக்கில் சேர்த்துட்டார். எல்லாம் அவங்க தாத்தா சேர்த்தாரு தான். இப்போ அந்த கஜனா சாவி இப்போ மோசே இடுப்பில் தான் தொங்குது. அதே தூக்கி எறிஞ்சிட்டு சீன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆகவே மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூணையும் தரையில் போட்டு மிதிச்சுட்டு சீன்னு சொல்லிட்டு வந்த ஆள் 40 வருஷம் மாமா ஆட்டை மேய்க்கிறார். அவருக்கு அதெல்லாம் வேண்டாம். சரி, இது ஏது குப்பைன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் மோசேக்கு அங்கே மாமா கல்யாணம் முடிஞ்ச கையோட பரிசாக ஒரு 4 ஆட்டை கொடுத்தாருன்னு வச்சுக்காங்களேன். 4 ஆடு ஒன்றும் மதிப்பே கிடையாது. ஒரு 4 ஆட்டை கொடுத்தா கூட இந்த 40 வருஷத்தில் 4000 ஆடாக மாறி இருக்கும். ஆனால் மோசே அது எல்லாத்தையும் ஒரு பரதேசியை போல் இந்த பூமியில் எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சுட்டு வந்தார்ல.